ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேகல் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1029 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க, ஓகேவா, வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ல கேஷியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டண்டா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா பவர் ஃபினான்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கார்பரேஷன், டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷனுக்கும் இந்த பர்டிகுலர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்க ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 சர்வீஸ்க்கு நீங்க இதுல வாங்குவீங்க இல்லையா, பிசிக்கல் சர்டிபிகேட் வாங்குவீங்களா, அது யார் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் அத்தாரிட்டி அப்படின்னா த ரேங்க் அபவ் அண்ட் அசிஸ்டன்ட் சர்ஜன் அவங்களுக்கு மேல வந்து இருக்கணும். யார் யாரெல்லாம் அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேங்க் மேல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க, சரியா. சோ இவங்க கிட்ட நீங்க வாங்கினா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட் செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கவுன்சிலிங் எந்த ஆர்டர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜேஏ விஏஓ தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், அப்புறம் தட்டச்சருக்கு நடக்கும், சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு நடக்கும், அப்புறம் தான் வந்து இந்த வாக்கிங் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதவிகளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா 24/2 இருந்து தான் 6/3 வரையில தான் தட்டச்சருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜேஏக்கு விஏஓக்கு 17/2 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோக்கு 10th மார்ச்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, 12th மார்ச் வரையிலும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்பா. இப்போ ஜேஏவா இருக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க டைப் ரைட்டிங்கான அந்த கவுன்சிலிங் மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும். ஜேஏக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவையில்லை, அது ஆல்ரெடி சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து தட்டச்சர் பதவிக்குரிய கலந்தாய்வுல கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் ஃபார் லெட்டர் இருக்குங்களா, அதை நீங்க எப்ப இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா 7/2 இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா அப்ப இருந்து தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் நம்ம குரூப் 2 எக்ஸாம்க்கு எழுதும் இல்லையா, ஓஎம்ஆர் ஷீட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு, உங்க போட்டோகிராஃப் கரெக்டா இல்ல, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இல்ல அப்படின்னா அதை நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சப்போஸ் இருந்தது அப்படின்னா மாறி இருந்துச்சுன்னா உடனே நீங்க ரூம் இன்விஜிலேட்டருக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு டீடைல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃபெக்ட் பண்ணீங்கன்னா இன்வாலிடேட் ஆயிடும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட் நம்பரை நீங்க ராங்கா ஷேட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இன்வாலிடேட் ஆயிடும். அதே சமயத்துல ஒரு கொஸ்டினுக்கு 1 or 2 கொஸ்டின் நீங்க ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து ராங்கா நீங்க ஷேட் பண்ணக்கூடாது, ராங்காவும் ஷேட் பண்ணக்கூடாது, ஷேட் பண்ணாமையும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப பாருங்க, இப்ப வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இன்வாலிடேட் ஆயிடும் அப்படின்ட்டு. அடுத்த கொடுத்திருக்கிற அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, சரிங்களா. கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல இருக்கக்கூடிய விற்பனையாளரோட புது ஊதிய உயர்வு வந்து கொடுத்திருக்காங்க, சம்பள ஏற்ற முறை. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான், சரிங்களா. அடுத்தது பாருங்க, டிடக்ஷன் ஆஃப் 2 மார்க் நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கா போயிடும் அப்படிங்கிறது, அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணும், பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணும், பென்சில் யூஸ் பண்ணீங்கன்னா இன்வாலிடேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதை நீங்க ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம கரெக்டா எப்போ போல பண்ணலாம், அவ்வளவுதான். கொஸ்டின் புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் வந்தோடனே சீல் வந்து அவங்க சொல்லுவாங்க இன்விஜிலேட்டர், நீங்க ஓபன் பண்ணி எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட்டா நீங்க எக்ஸாம் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு யோர் ரூம் இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ டியூரிங் த எக்ஸாம் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு குரூப் 2A இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங் குரூப் 4 கவுன்சிலிங் டீடைல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீப் கோயிங், ஆல் தி பெஸ்ட்.